ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ லென்த்தாக வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, வீடியோட எண்டில் ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஸோ எஸ், ஜனநாயகன் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி சாங்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ எல்லாருமே லூப் மோடில் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில், அதாவது ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸையும் 1 மில்லியன் லைக்ஸையும் வந்து அச்சீவ் பண்ணி வேற லெவல் ரெக்கார்ட் வச்சிருக்குன்னு தான் சொன்னோம். ஸோ வேற லெவல் சம்பவம் தான் இது. அண்ட் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், அரபி குத்து சாங்னா வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கு. ஸோ நம்ம நாரடி சாங் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் விசில் போடு சாங் இருக்கு. ஸோ லாஸ்டா தான் தளபதி கச்சேரி சாங் இருக்கு. ஸோ வியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி எதுனா லாஸ்ட்ல இருக்கு. அண்ட் லைக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஹையஸ்ட் லைக் அப்படின்னா நம்ம தளபதி கச்சேரி சாங் தான். ஸோ வேற லெவல்ல லைக் தான் சம்பவம் பண்ணிருச்சு இந்த ஒரு சாங். ஸோ என்னதான் சாங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு சூப்பரா இருந்தாலும் மாஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் சாங் வந்து சம்பவம் பண்றதுக்கான காரணம் ஒரே காரணம், தளபதி அப்படின்ற ஒரு பேர் தான். ஸோ தளபதி படத்துல இருந்து எந்த ஒரு ட்ரைலர் டீசர் எது வந்தாலும் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணும். ஸோ அந்த ஒரு வகையில இந்த ஒரு சாங் வேணா வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு வியூஸ்ல. அண்ட் இந்த படத்துல இருந்து இன்னொரு அப்டேட் எதுனா எப்போதுமே கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்டர் எல்லாத்துலயும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் அப்படின்ற மாதிரி வேணா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் தான் இந்த ஒரு படத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. பட் ஆனா இப்ப அஃபிஷியலா ரிலீஸ் பண்ற எல்லா போஸ்டர்லயும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் அப்படின்ற மாதிரி வேணா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அமேசான் பிரைம் தான் இந்த ஒரு படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ 4 வாரம் கழிச்சு தான் ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்காக இந்த ஒரு படத்தை நான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ரேட்டுக்கு தான் வித்திருப்பாங்க, ஹை ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அமேசான் பிரைம் தான் இந்த ஒரு படத்தை ஸ்கீம் பண்ண போறாங்க. அண்ட் அடுத்ததா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச். ஸோ ஆடியோ லான்ச் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நடக்கும். டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் கிராண்டா நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் இதெல்லாம் கலந்துக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படமே தளபதி விஜய்க்கு லாஸ்ட் படம் அப்படின்றனால எல்லா சம்பவத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும் முறையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஆடியோ லான்ச்ன்றது நடக்க தான் போகுது. ஸோ ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச்சா இருக்க போகுது. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபீலிங்கா போயிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கூடிய சீக்கிரமா இந்த ஒரு மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்ல கண்டிப்பா வரும். பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்த அப்டேட் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய சன்னான ஜேசன் சஞ்சய் இவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன்ல சந்தீப் கிஷன் இவங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னே சொல்லலாம். ஸோ அதை ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ போஸ்டர் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் மணி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க நிறையவே. ஸோ ஒரு கோல்டு ராபரி படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சந்தீப் கிஷன் இவரோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு இந்த ஒரு போஸ்டர்ல. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இன்னொரு 10% தான் சீக்கிரமா முடிச்சுட்டு பேட்ச் ஒர்க் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ற ஒர்க்ல தான் இறங்க போறாங்க லைகா ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த படம் தாறுமாறா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி விஜய் அவருடைய பையன் ஸோ எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு படத்துல ஆக்டர் சந்தானம் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியல. ஸோ ஒரு காமெடி கேரக்டரா இல்ல முக்கியமான ரோலா அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய பேர் இந்த ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கூப்பிட்டு நம்ம நெல்சன் அவர்கள் வேஸ்ட் பண்ணாம இருந்தா நல்லது. ஸோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஜெயிலர் 2 படத்துல பாலையா அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ண போறாரு, ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது, பாலையா நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரூமரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இத்தனை நாள் இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு இல்லைன்னு சொல்லவும் கண்டிப்பான ரூமரா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்துல இருந்து அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். ஸோ கண்டிப்பா டிசம்பர் மந்த்ல இருந்து அப்டேட்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டிசம்பர் மந்தோட தான் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட்ல இதெல்லாம் தெரிய வரும். அண்ட் அடுத்ததா சூப்பர் ஸ்டார் நடிக்க போற படம் தான் தலைவர் 173. ஸோ இந்த ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போறது சுந்தர் சி அவர்கள் தான். அண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறது நம்ம ராஜ்கமல் பிலிம்ஸ் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த படம் 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ அதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஸோ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுனை வச்சு எடுத்துட்டு இருக்க படம் தான் அல்லு அர்ஜுன் 22. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2027 பொங்கல் தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல இந்த ஒரு படம் உருவாகிறதுனால இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்களாமா. ஸோ இதனால ரெண்டு படமும் கிளாஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ரெண்டு படமும் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்னு தலைவர் 173 தள்ளி போகும், இல்ல அப்படின்னா அல்லு அர்ஜுன் 22 அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தலைவர் 173 தான் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போகும். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் இப்போ மூக்குத்தி அம்மன் 2 தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதை எடுத்துட்டு அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து 2026 ஒரு ஷூட்டிங் பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டா அது டவுட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது
கொஞ்சம் லேட்டா தான் ரிலீஸ் ஆகும். தலைவர் 173 எப்போதும் போல ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அதனா இப்போதைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2027 பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா லேட்டா தான் இந்த ஒரு படம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இன்னும் வந்து யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நிறைய பேர் ஹிப்ஹாப் ஆதி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் யாரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம தனுஷ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா D54 படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட பேட்ச் ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ படத்தோட ஷூட்டிங்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தோட பேட்ச் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பேட்ச் ஒர்க் முடிஞ்சதுமே வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சொல்லிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பிப்ரவரி மந்த் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில பிப்ரவரி மந்த்ல தான் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த்துக்குள்ள ரிவீல் பண்ண போறாங்க. ஸோ அஃபிஷியல் அப்டேட்டா ஒரு போஸ்டர் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அந்த நவம்பர் மந்த்ல ரிவீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு 3 மாசம் தான் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு D54 படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் D55 இந்த ஒரு படத்தை யாரு டைரக்ஷன் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன் படத்தை டைரக்ஷன் பண்ண அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. அண்ட் மியூசிக் சாய் அபேன்கர் தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் யார் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம A.R. ரகுமான் தான். ஸோ D56 இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா தாறுமாறா உருவாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பயங்கரமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு படத்தை நம்ம வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ D54ஐயும் இவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ D56ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு படத்தையும் வந்து வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ மாரி செல்வராஜ் அவர்களை பத்தி தெரியும். ஸோ கண்டிப்பா சூப்பரா தனுஷ் அவர்களுக்கு படம் எடுப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது நம்ம சூர்யா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பு படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தோட நல்ல ஒரு ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிலீஸ் டேட் அப்டேட்ன்றது இந்த மந்த்துக்குள்ள வந்துடும். இந்த நவம்பர் மந்த் எண்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த் எண்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ரிலீஸ் தேதின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜனவரி 23 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள்லேயே வந்து மென்ஷன் பண்ணுவாங்களா இல்லை தனியான அப்டேட்டா அப்படின்றது தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு தனியாக தான் ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ரிலீஸ் டேட் நல்ல கேப் கிடைச்சாலும் பூந்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த அப்டேட் நம்ம SK அவர்களுடைய பராசக்தி படத்தை பத்தி தான். ஸோ பராசக்தி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ரீச் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நல்ல ஒரு ரிவ்யூட அந்த ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இந்த படத்தோட நெக்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில ஸோ கூடிய சீக்கிரமா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து ஸோ செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் நல்லா தான் போட்டிருப்பாரு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் இல்ல அப்படின்னா அதுக்கும் நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல தான் மற்ற சாங்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்த அப்டேட் நம்ம சிம்பு அவரோட அரசன் படத்தை பத்தி தான். ஸோ அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லப்படுது. ஸோ அடுத்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படத்தோட ஷூட்டிங் ரெகுலரா போறாங்க. ஸோ படத்தை ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அரசன் படத்துக்கு வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த வகையில கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வெற்றிமாறன் அவர்கள் சீரும் சிறப்புமா சூப்பரான கொண்டு வந்து கொடுப்பாரு. படம் வந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு தான் பிளான் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 நன்றி. ஸோ எதனால இந்த ஒரு வீடியோ நம்ம இவ்வளோ லென்த்தாக போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இனிமேல் வந்து இப்படி தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோக்கும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால ஒரே வீடியோவை மேக் பண்ணி ஒரு 6 மணிக்கு மேலே வந்ததுன்னா உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து போடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.